Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு டேலி பிரைம்ல அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அதாவது பெண்டிங் அதோடைய தியரி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னாவே பெண்டிங் அதாவது பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பார்ட்டிகிட்ட அதுக்கு வந்து நான் அமௌண்ட் கொடுத்துருப்பேன், பேலன்ஸ் இருக்கும், அதையும் நம்ம வந்து பேயபிளில் செக் பண்ண முடியும். அதே போல் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு அமௌண்ட் வந்திருக்கும், அதுவும் சில பேர் வந்து பார்ஷியலாக அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க, மீதி பேலன்ஸ் இருக்கும், அதுவும் பெண்டிங்கில் நம்ம செக் பண்ண முடியும். பேயபிள் ரிசீவபிள் எல்லாமே செக் பண்ண முடியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து F11 ஃபீச்சர்ஸில் போயிட்டு அக்கௌண்டிங்கில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டில் லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து பர்ச்சேஸ் பார்ட்டினாவே சன்ட்ரி கிரெடிட்டாரில் வருவாங்க. இப்போ சங்கீதா அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பார்ட்டி அப்படின்னாக்கா அவங்க வந்து அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டாரில் வருவாங்க. அந்த லெட்ஜரில் வந்து மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் போடுறேன். பர்ச்சேஸ் பில் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன், அது வந்து நியூ ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து நியூ ரெஃபரன்ஸில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பில் நம்பர் 1 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அது நியூ ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். அது வந்து ஃபஸ்ட்டு பில் நம்பருக்கு வந்து 20,000 அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் 5,000 மட்டும் நான் இப்போ பேமெண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த பில் நம்பர் 1ல் போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மீதி பேலன்ஸ் வந்து 15,000. பில் நம்பர் 1க்கு 15,000 பேலன்ஸ் அப்படின்ட்டு அதுவே காமிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இன்னொன்று வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து 1824 வந்து நான் அட்வான்ஸாக ஒரு 5,000 பே பண்ணிடுறேன். அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். 1924 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது வந்து அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, அதனுடைய பில் அமௌண்ட் வந்து ஒரு 10,000 அட்வான்ஸாக நான் பே பண்ணியிருக்கேன் 5,000, மீதி 5,000 மட்டும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அது நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். எக்ஸஸ் பேமெண்ட் ரிசீவ்டு, எக்ஸஸாக எனக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஆன் அக்கௌண்ட்டில் போடணும். மொத்தம் 4 இருக்குது. நியூவாக ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்னால் நியூ ரெஃபரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பேமெண்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறது அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அட்வான்ஸாக நான் பே பண்ணிவிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது அட்வான்ஸில் போடணும். அப்புறம் வந்து எக்ஸஸ் பேமெண்ட் ரிசீவ்னா ஆன் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும். அதில் பேயபிள்னா பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் வந்து பேயபிளில் செக் பண்ணோம். ரிசீவபிளில் வந்து சேல்ஸ் அண்ட் ரெசிப்ட் இருந்தாக்கா அது வந்து ரிசீவபிளில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து ஃபுல்லாக பே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பேயபிள் ரிசீவபிளில் செக் பண்ண முடியாது, ஜீரோன்றனால அது வந்து எதுவுமே நமக்கு டிஸ்பிளே காமிக்காது. அப்போ வந்து நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட் புக்ஸில் லெட்ஜர்ஸில் போயிட்டு இப்போ சங்கீதா அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த சங்கீதா அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னாவே என்னென்ன எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு எப்பப்போ பே பண்ணியிருக்காங்க, அது வந்து பேலன்ஸ் வந்து நில்லா என்னன்ட்டு இதில் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அமௌண்ட் ஃபுல்லி பெய்டுனாக்கா லெட்ஜரில் போய் செக் பண்ணணும், அக்கௌண்ட் புக்ஸில் லெட்ஜரில் செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பெண்டிங் காமிச்சதுன்னா அப்போ வந்து பேயபிள் அண்ட் ரிசீவபிளில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் தியரி ஃப்ரெண்ட்ஸ். இது செக் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.